அது என்னப்பா விடிய காலையில் 12 மணிக்கு எழுந்திரிச்சு திமுக தாவேகாவை பற்றி அவதூறு ஏதோ பரப்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சும்மா வச்சு செஞ்சிருக்காரு. செய்கை அப்படிங்கிறதெல்லாம் தரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு உண்மையிலேயே தெரியலங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு மொத்த திமுகவுடைய இணையதள உடன்பிறப்புகளை என்ன பண்றாங்கன்னா, அம்மை வார்த்தைகளை போய் அந்த மண்டபத்தை தங்க வைக்கிறீங்களே, இந்த நோய் பரவிடாதா, மெடிசன்ஸ் வரலையா, இன்ஜெக்ஷன்ஸ் வரலையான்னு ரொம்ப அறிவாளித்தனமா நடுராத்திரி 12 மணிக்கு அறிவை வெளியில எடுத்து வச்சு இப்படி ஒரு பிரச்சாரத்தை நேற்று நைட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேகர் பாபு அண்ணனுக்கு யாரெல்லாமும் உள்ளேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்களாமே, அந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்பை ஆப்ரேஷனை வேற தாவேகா இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாமே. இந்த வீடியோவில் அதிகமாக நான் லெஃப்ட் ஹேண்டு தான் உபயோகிக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட்லேயே டீல் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். இதை நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. போக போக நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இது மட்டும்தான் நடந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயா லைவு போடாதீங்க, லைவ் போட்டால் கதறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய உண்மையான முகமும், இந்த பக்கமாக நாங்கள் லைவை போட்டே தீர்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவும், எங்களால் தான் ஆட்சியே நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் சொன்னது எல்லாமே இன்னைக்கு அரசியல் களத்தில் ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பரபரப்புலாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் கீர்த்தனா அவர்கள் சாதாரணமாக கிடையாதுங்க. அந்த அக்கா வந்தது, கீர்த்தனா அவர்கள் வந்து அமைச்சர் வந்தது அப்படிங்கிறதெல்லாம், நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க மேலே வந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ரொம்ப ஓவர். அதுவும் திமுக காரங்க அல்வா சாப்பிட்ற மாதிரி கீர்த்தனா அவர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நியூஸ் கிடைக்கும், நெகட்டிவாக அவங்கள அடிச்சிடலாம், அவங்கள பற்றியான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், அதை வச்சு தாவேகாவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. கீர்த்தனா அவர்களாக இருக்கட்டும், பிரபு அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப உஷாராயிட்டாங்க. எஸ், தே லேர்ன் பொலிட்டிக்ஸ். அவங்க எப்படி பொலிட்டிக்ஸ் படிச்சுட்டாங்கன்னா, டிஎம்கே எந்த மாதிரி பொலிட்டிக்ஸை பண்ணுவாங்க, அந்த பொலிட்டிக்ஸை எப்படி உடைக்கலாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க படிக்கிறக்கூடிய ஒரு பொலிட்டிக்ஸாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ கீர்த்தனா அக்கா அவர்களுடைய டேர்ன், அந்த டேர்ன் சாதாரணமாக கிடையாது, சும்மா கஜகஜன்னு இருந்துச்சு. நேராக ஒரு மேடையில் பேசுகிறாங்க. எல்லாரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்தாங்க, யூடியூப்ல எல்லா இடத்துலையும் 2% தாங்க வாங்குவாங்க, 3% தாங்க வாங்குவாங்க, இங்கே இருக்கிற ஒருத்தவர் சும்மா ஏதோ பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் நம்ம தான் வரோம் அப்படின்னு ஒரு பால்கோவா அமைச்சர் இங்கே ஒருத்தர் இருந்தாரு. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு, ஐயோ தெரியாம இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட விளாண்டோம்ப்பா. எங்க நாங்களாம் என்ன 2%, 3% இவ்வளோதான் ஓட்டு வாங்குவோம், இவங்கெல்லாம் பூச்சாண்டி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டம் இருந்துச்சுல, இன்னைக்கு அந்த கூட்டம் எங்கே அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்வி மட்டும் இல்லாமல், நீங்களாம் இந்த பண்ணையார் குறுநில மன்னர்கள் அந்த புத்தியே இருக்குல்ல உங்களுக்கெல்லாம், அந்த புத்தியை தாண்டி நீங்களாம் வரவே மாட்டீங்கல்ல. ஏன் ஒரு பெண்ணாக இருந்து அரசியல் செய்யக்கூடாதா? ஏன்னா கீர்த்தனா அவர்களாக இருக்கட்டும், அடுத்த சில முக்கியமான எம்எல்ஏக்கெல்லாம் குறித்து திமுகவினர் தாவேகாவை குற்றம் சொல்வதற்காகவே சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஒரு பெண்ணாக இருந்து நாங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? ஏண்டா நாங்களாம் வந்து கோட் ஷூட் போடக்கூடாதா? அப்படி கோட் ஷூட் போட்டால் உங்களுக்கு பிடிக்காதா? டை கட்டக்கூடாதா? எதை செஞ்சாலும் நீங்கள் விமர்சனம் சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ இந்த படை, எங்களுடைய படையை வழி நடத்துவது நாங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது, இதுக்கு பின்னாடி மக்கள் படை ஒன்று இருக்குது, அதுதான் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே, எஸ் இந்த படைக்கு நாம தான் வழியாக நடத்திட்டு இருக்கோம், நாம தான் இந்த கூட்டத்துக்கான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரும் நினைக்கிற மாதிரி அவங்க பேசி விட்டாங்க. அவங்க பேசினால திமுகவினுடைய ஒட்டுமொத்தமான அந்த அஜெண்டா எல்லாமே அங்கே சுக்குநூறாக மாறிட்டுருக்கு. ஆடி போனால் ஆவணி வரும், ஆவணி வந்தால் என் பையன் டாப்புக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு டைலாக்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, பாபா வாங்கே நாஸ்டடாமஸ் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. தாவேகா என்னமோ ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆவணி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே முதல் முகூர்த்தம் வரும், முதல் முகூர்த்தம் வந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடந்துச்சுன்னா அங்கே மணமகன் மணமகள் இருப்பாங்க, அது திமுக ஆதரவு கல்யாணமாக இருந்தது என்றால் அங்கே எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியினுடைய தலைவருடைய அப்பா, அவங்களுடைய மகன் அப்படின்னு எல்லாருமே வருவாங்க, வந்து அரசியல் பேசுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. நான் கூட நம்பலை. ஆடி முடிஞ்சு ஆவணி வந்து முதல் முகூர்த்தம் வந்த போது தான் தெரியுது, சார் அப்படியே உண்மையாக நடக்குது சார் எல்லாம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கார் கொடுக்குறாங்களாம்.
விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்கல, மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்கல. எம்எல்ஏக்கெல்லாம் கார் கொடுக்குறாங்களாம். ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டாரே கார்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் விவசாயிகளுடைய நண்பர்கள், நாங்கள் விவசாயிகளுக்காக இருக்கிறோம், எங்களுக்கு கார் வேண்டாம். அவங்க வீண் அரசு பணத்தை விரயமாக செலவு பண்ணுறாங்க. கார் வாங்கி டூர் போகிறதுக்கு அவங்க கார் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. கார் வாங்கி அவங்க என்ன கார் ரேஸ் நடத்துறதுக்கு அவங்க கார் வாங்க போகிறேன்னு சொன்னாங்க. கார் வாங்கி அவங்க லண்டனுக்கு போகிறதுக்கு ஐயா கார் வாங்குறேன்னு சொன்னாங்க. 3 லட்சம் மனிதர்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உங்கள் தாத்தா காலத்திலே, கருணாநிதி அவர்களுடைய காலத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய யூனியன் சேர்மனுக்கெல்லாம் 300க்கும் அதிகமான நபர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கப்பட்டிருந்தது. அதெல்லாமே விட எம்எல்ஏக்களுக்கும் கார் வேணும் தானே. காசு நிறைய வச்சுருக்கிறவங்க, கார் நிறைய வச்சுருக்கிறவங்க அதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஒரு அறிவிப்பு வருது, நாளைக்கு இவங்களுக்கு தான் ஒரு 10 எம்எல்ஏக்கு தான் கார் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. 108, 120, 234 எம்எல்ஏக்கள் இருக்கீங்கன்னா 200 பேர்கிட்ட கார் இருக்குன்னா வாங்காதீங்க. 34 பேருக்கு கார் வேணும் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணுங்க, கொடுக்கப்படும். இதை தாவேக்கா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், திமுகவினுடைய தலைவர்கள் எப்படி அதை பேசிகிட்டு இருக்காங்கன்னா, கார் வாங்கி அவங்க ஏதோ கோவாக்கு, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு, நேராக குத்துப் மினாருக்கு, அப்படியே தாஜ்மஹாலுக்கெலாம் டூர் போகிற மாதிரியே பேசுகிறாங்கல்ல. அப்போது அவங்க கேட்டாங்கல்ல ஆதவர்ஜன் அவர்கள், சார் உங்களுக்கு 2-3 வீடு இருக்குது, பங்களா இருக்குது, பங்களா, அந்த 2-3 பங்களாவில் தங்குறதுக்கு பதிலாக அரசாங்க செலவில் ஏன் சார் அரசாங்க பங்களாவில் தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் இந்த விழா மேடைகளில், குறிப்பாக திருமண விழா மேடைகளில் பேசும்போது நாளைக்கு இதே விஷயத்தை தாவேக்கா கையில் எடுப்பாங்க. நீங்கள் காரை பற்றி பேசினா அவங்க பங்களா பற்றி கையில் எடுப்பாங்க. அப்போ நீங்கள்லாம் பங்களா வேணான்னு சொல்லிடலாம்ல. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன், எம்எல்ஏக்கள் எல்லோருக்குமே 7500 ரூபாய் மொபைல் ஃபோனுக்காக, மக்களுடன் பேசுவதற்காக, இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களெல்லாம் பேசுவதற்காக 7500 ரூபாயை உங்களுக்கு தராங்க. இந்த 7500 ரூபாய் படியாக தராங்கல்ல. நாங்களாம் என்ன வச்சுருக்கோம், ஜியோ மொபைல் வச்சுருக்கோம், ஜியோ ஏர்டெல்லோ ஏதோ ஒன்று. மாதம் எவ்வளவு, 399 ரூபா. ஏதாவது லிமிட் இருக்கா? இல்லை, அன்லிமிட்டடாக கால் பண்ணலாம். சார் அந்த மாதிரி திமுகவுக்கு நல்ல எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா திமுக எம்எல்ஏக்கள் வாங்கக்கூடிய படிகள் எதுவுமே எங்களுக்கு வேணாம். ஏன்னா என்கிட்ட ஜியோ இருக்குடா, 399 ரூபாய்க்கு நான் வருஷம் ஃபுல்லாக பேசலாம், இல்லாட்டி மாதம் ஃபுல்லாக பேசலாம், அன்லிமிட்டடாக பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கும்போது ஒன்றுக்கு 2 சிம் எடுத்து வச்சுக்கோங்க, 4 சிம்மு கூட எடுத்து வச்சுக்கோங்கப்பா, உங்களுக்கு, உங்களுடைய செயலாளருக்கு, உங்களுடைய அடுத்த கட்ட நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நீங்கள் மக்களுக்கு பேசலாமே, மக்களுடன் பேசலாமே அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வி தான் நியாயமான கேள்வியாக இருக்கா? மக்களே நீங்களே சொல்லுங்கள். எங்களுக்கு கார் வேணாம், கார் ஆடம்பர செலவு 7500 ரூபா, 7500 ரூபா, அது 75000 ரூபா, காருக்கு 75000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க மாதம். இது மாதம் 7500 ரூபா, கிட்டத்தட்ட 10% வச்சுக்கோங்களேன். 10%னாலும் நம்ம சேவ் பண்ணலாம்ல. நீங்கள் ஒரு 59 எம்எல்ஏக்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7500 × 50 அப்படிங்கிற போது அதுவே லட்சக்கணக்கில் வந்துடும். அப்போ இந்த லட்சக்கணக்கில் வரக்கூடிய ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் அது ஒரு கோடி கணக்கில் வந்துடும் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, அதை விட்டு கொடுத்துடலாம்ல அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த ஒரு படியை மட்டும் நான் பேசலை, இந்த ஒரு படியை மட்டும் பேசலை. நான் சொல்கிறது, நீங்கள் இந்த 7500 ரூபா வாங்குறது இப்போ இருக்கக்கூடிய, அது முன்னால் நிறைய லேண்ட்லைன்லாம் இருந்துச்சு, ஏகப்பட்ட காசு தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் டெவலப் பண்ணதுனால ஈஸியாக நமக்கு கிடைக்கிது. 399 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக நாங்கள்லாம் பேசும்போது ஏன் உங்களுக்கு 7500 ரூபா படி? பேசுனா எல்லாம் பேசணும்ல. இதுக்கு பதில் இருக்கா இல்லையா? இன்றைக்கி இதுக்கு யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லிட்டாங்க, திமுக காரங்க யாராவது பதில் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த படியை பற்றி நான் கேட்பேன். மொத்தமாக நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க சம்பளமா? 1,80,000 ரூபா வாங்குறீங்க. இது 75,000 ப்ளஸ் அந்த 25,000 ரூபா அப்படின்னு சொல்லி இப்போ 110 விதியின் கீழ் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த காருக்கான டிரைவரு, அந்த அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு பிஏ, இப்படியெல்லாம் சேர்த்து 1,80,000 ரூபா சேலரி வாங்குறீங்க. இந்த 1,80,000 ரூபா சேலரி வாங்கக்கூடிய நீங்கள் தேவையில்லாத படிகள் நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றிலாம் மக்களுக்கு தெரியாது. தெரியப்படுத்தினா எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், வியூஸ் செமையாக பிச்சுக்கிட்டு ஓடும். ஆனால் என்ன, அதை நீங்கள் மக்களுக்காக செய்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் விட்டு விடுறோம். அது அந்த செலவுகள் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்குன்னா பணக்கார எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது. பணக்கார எம்எல்ஏக்களும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன கை காசு போட்டே தான் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுல்ல. அந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு இந்த படியெல்லாம் நியாயமானது தான். ஆனால் கோடிக்கணக்கில் ஆஸ்தியை வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம், கமலஹாசன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் அஜித், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருடைய படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு மகனை வளர்த்து விட்டு, பேரனை வளர்த்து விட்டு, கார் ரேஸ் நடத்தி லண்டனுக்கு 10,000 ரூபா இன் பேக்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் லண்டனுக்கு போய் 15 நாள் தங்க வைக்கிறதுக்கான நிறைய நண்பர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கும்போது, அப்படியே உங்களுக்கு ரேஞ்ச் ரோவர் கார்லேருந்து எல்லாமே கிடைக்கும்போது, ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படிங்கிற
சாதாரண கேள்வியை ஒரு 3 நிமிஷமாக நான் கேட்டுட்ருக்கேன்யா. வாய் தண்ணிலாம் வற்றி போச்சு, அந்தளவுக்கு நான் கதறேன். இதை ஏன் நான் கதறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கீம் வரும்போதும் அதில் நன்மை தீமை அப்படிங்கிறது இருக்கும். இந்த நன்மை தீமை அப்படிங்கிறத மக்களிடம் சொல்லி காண்பித்து, நன்மை இதுதான், தீமை இதுதான். இந்த 234 பேருக்கு கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னா, அதில் 50 பேர் கார் வாங்குவாங்கன்னா, அந்த 50 பேர் அந்த காரை எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறார்களா இல்லையா, கார் வாங்கி அதை சும்மா வச்சுருக்காங்களா, இல்லை அவங்க சொந்த செலவுக்காக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத கண்காணித்து ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணி, கார்னால் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இந்த அளவுக்கு நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நியாயமான அரசியல். அதை விட்டுட்டு காரு எங்களுக்கெல்லாம் இருக்குது, ஆமாம் உங்களுக்கு இருக்குது, அவருக்கு இல்லையே. சோதிமணி அப்படிங்கிற அந்த விசிகாவினுடைய எம்எல்ஏக்கு கார் இல்லையே, அவருக்கு யார் கொடுப்பா? ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்களே. தாவேகாவினுடைய சில எம்எல்ஏக்கள் வேறு, அஃபிதாவித்தில் கார் இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு கார் இல்லை, நானும் நடந்தான் வந்துட்டுருக்கேன். புழுவாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நியாயமாக நடந்துக்கோங்க. அது திமுக, அது தாவேகா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நியாயமாக இருங்க, மனசாட்சிக்கு நியாயமாக இருங்க. நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்களே, மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன், மக்களுக்காகத்தான் நான், என்னுடைய தலைவருக்காக நான், தலைவருடைய முகத்துக்காக நான் அப்படின்லாம் சொல்லி ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பீங்கல்ல. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அஃபிதாவித்தில் 3 கார் வச்சுருக்கீங்க, 4வது காராக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காரையும் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த காரில் தான் மக்கள் பணி செய்வீர்கள் என்றால் செய்து கொள்ளுங்கள். ஆனால் கூடுதல் காசெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லி நடிக்கிறது அசல் திமுக மாதிரியே இருக்கியா பார்க்குறதுக்கு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே நீங்கள் உண்மையை பேசுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. நீங்களும் அடுத்த திமுக தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் எம்எல்ஏக்களுடைய பேச்சுக்கள் இருந்ததை நானும் இங்கே பார்த்தேன். அதனால் சார், எங்களுக்கு ஒரு திமுகவே போதும், ஒரு அதிமுகவே போதும். திமுகவினுடைய இன்னொரு நிழல் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எங்களுக்கு வேணாம். அதுக்கு திமுகவே பெட்டர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ நீங்களும் கொஞ்சம் வேலிடாக நடந்துக்கிட்டிங்கன்னா நாங்களும் அதே வேலிடாக உங்கள் கூட கேள்விகள் கேட்போம், உங்களை பாராட்டவும் செய்வோம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரை முதலமைச்சர் ஆகணும்னு ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேகா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை முடிச்சிருப்பாரு, எல்லா கதையும் முடிச்சு நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. இப்போ காங்கிரஸ்னாலயா தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, அதிகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, இங்கே அதிகாரம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படிங்கிறத நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லாட்டி தாவேகா அவங்க பெருசாக தெரியுறாங்க, அதிகாரம் இல்லாத திமுக ரொம்ப சிறுசாக தெரியுறாங்க, அதை விட அதிகாரம் கம்மியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் சிறுசாக தெரியுறாங்க. நாளைக்கு அதிகாரம் திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ வரும்போது அவங்க கொஞ்சம் பெருசாகவும், பாக்கி இருக்கிறவங்க மீதம் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாகவும் தெரிவாங்க. ஆனால் இந்த அதிகாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி வருது அதை தான் நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ காங்கிரஸினுடைய அதிகாரம் என்னென்னா, காங்கிரஸுக்கு ஒரு பிஎம் கேண்டிடேட் இருக்காங்க, ராகுல் காந்தி அவர்கள். ஆனால் தாவேகாவினுடைய அதிகாரம் இப்போ முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மாநில அளவில் முடிஞ்சிருச்சு. அப்போ நிறைய பேர், செங்கோட்டையன் அவர்கள் உட்பட நிறைய பேர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒவ்வொரு பேட்டியும் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவங்களும் எங்ககிட்ட வந்து உங்களே மாதிரியான முதலமைச்சர் எங்களுக்கு எப்போ கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சரி, கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது கண்டிப்பாக விஜய் மாதிரியான ஆட்சியை கொடுப்பதற்கு, விஜய் அவர்கள் மாதிரி ஏகப்பட்ட முன்னேற்பாடுகளை செய்வதற்கு நிறைய பேர் ட்ரை பண்ணணும். அப்போ அவங்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது விஜய் மாதிரியான ஒரு முதல்வர் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, இவர் இந்த அதிகாரத்திலே இருக்க வேண்டும், சிஎம் அப்படிங்கிற இந்த அதிகாரத்திலே இருந்துட வேண்டும், டெல்லி அளவுக்கு அவருடைய அதிகாரம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ரொம்ப ஸ்ப்ளெண்டிட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கார். அது ஏன் சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு பின்ன ரோல் இல்லாமல் போயிடும்ல. காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி இருந்துட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட இவ்வளோ நாள் கூட்டணி வச்ச திமுகவை காங்கிரஸை ரொம்ப பெரிய அளவில் தவறாகலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க என்பது நம்ம தெரிஞ்ச உண்மைதான். ஐயா காமராஜர் அவர்களுக்காக இன்றளவும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு அடுத்த பிஎம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க. நிறைய பேர், ஈவன் செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், லயோலா மணி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான நபர்கள் எல்லாருமே, அதாவது தாவேகாவினுடைய முகங்களாக தெரியக்கூடிய நபர்கள், நம்ம சிஎம் சாருடைய பவர் தெரியாமல் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க, நம்ம சிஎம் சாருடைய பவர் தமிழ்நாட்டில் கிடையாது, வட இந்தியா முழுவதும் இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்குது, அவர் தான் அடுத்த பிஎம் கேண்டிடேட், பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே காங்கிரஸுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது உருவாகுது.
இந்த இன்செக்யூரிட்டியை தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு எல்லா பேட்டிகளிலும் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி சொல்லலாம்? இன்னைக்கும் தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ரசிக மனப்பான்மையுடன் இருக்கிறார்கள். அவங்க பிஎம் அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இல்லைன்னா, காங்கிரஸ் இல்லைன்னா இன்னைக்கு தாவேகாவை ஆட்சி அமைத்திருக்காது. நாங்கள் தான் முதல் முறையாக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். கூடிய சீக்கிரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் தான் தாவேகாவினுடைய தலைவரான விஜய் அவர்களை பேசியிருந்தார், தொலைபேசியில் அழைத்திருந்தார். அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் தயவுல தாண்டா நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசியிருக்காங்க. இது இவங்க மட்டும்தான் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லையே. கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அப்பப்போ விசிகாவினுடைய தோழர்கள் பேசுவார்கள். இப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்கள் தயவுல தான் நாங்கள் தான் நாங்கள் இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த அரசியல் சரி வரல அப்படின்னா இதற்கு தாவேகா அடுத்த ஒரு காரணமாகவும் இருக்க வேண்டும். இந்த காரணத்தை அவங்க தவிடுபடியாகவும் மாற்ற வேண்டும். அடுத்த எலெக்ஷனில் இந்த 108 அப்படிலாம் வேணாம், மெஜாரிட்டியாக நம்ம உள்ளே வந்து அதுக்கு பிறகு நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மக்களுக்கு செய்யலாம், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது நேரடியாக உங்களுக்கு வரும். இதுக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்காங்களா, இப்போ கடவுளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சாமி கும்பிட வர்றவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு லேயர் மாதிரி நேரடி லேயர் அப்படிங்கிறது இல்லாமல் டைரெக்டாக கான்வர்சேஷன், மக்கள் டு தலைமை, தலைமை டு மக்கள், இதுக்கு நடுவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா அப்படின்னு சொல்லி இன்டைரக்ட் கம்யூனிகேஷன்லாம் வேணாம் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பு. இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இதை நோக்கி அவங்களுடைய அரசியலை நீக்கி கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியுது. சரி, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 12 மணி விஷயம் ஒன்றும் சொல்லலை விக்கி சார். இந்த சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, இது கடவுளுக்கு வந்த சோதனையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னப்பலே இந்த மனுஷன் ஏதோ நடிக்கிறாப்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுச்சு. ஏன்னா கடவுளை இழுத்து அதை வந்து உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் அந்த அயோக்கியத்தனம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அது வந்து பொதுவாக, நான் சேகர் பாபு அவர்களை சொல்லலை, பொதுவாக உள்ள கடவுள் சத்தியமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் பேர், அந்த மாதிரி கடவுளுக்கே வந்த சோதனையாக நான் இந்த சபையில் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இவர் பெரிய கடவுள், அவருக்கு வந்த சோதனையாக அந்த அவர் பேசுகிறாராமா. 106 ஏதோ கோயில்கள், முக்கியமான திட்டங்கள் இப்படின்னு சொல்லி 7 கோயில் ஏதோ ஆடிட் நடந்திருக்கு. இது எல்லாமே புள்ளி விவரமாக சொல்கிறார் மனுஷன். அன்றைக்கே சபாநாயகர் கேட்டார், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு எல்லா விஷயமும் தெரியுதே எப்படிப்பா அப்படின்னு கேட்டோடனே கருப்பாடுகள் இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருப்பாடுகள் யார் என்ன அப்படிங்கிறத உண்மையிலேயே ரமேஷ் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கி அன்பில் மாரியம்மன் கோவிலா, அந்த கோவிலில் அம்மா வந்திருக்கும் தெரியுமா, அம்மா பட்டு அது ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கும், வேப்பிலையெல்லாம் வச்சு, இல்லாட்டி நார்மல் ஆங்கில மருத்துவம்னா ஆங்கில மருத்துவம் ஏதோ அடிப்படையில் அவங்களுக்கு இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கும். அவங்க வந்து எனக்கு அம்மை நோய் முடிஞ்சிருச்சு, நான் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு கோயிலுக்கு போய் வழிபடும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருக்குது. சில நபர்கள் குழந்தைக்காக சில கோவில்களை போய் நாடி போவாங்க, சில நபர்கள் வேலைக்காக சில கோவில்களை நாடி போவாங்க, சில நபர்கள் சொத்துக்காக, சில நபர்கள் நிம்மதிக்காக, சில நபர்கள் அவங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அவங்களுக்காக, சில நபர்கள் அவங்களுடைய கால்நடைகளுக்காக, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளும் வேண்டுதலும் இருக்கும். இந்த வேண்டுதலை இந்த கோயிலுக்கு போனால் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அப்போது நீங்கள் வந்து திருப்பதி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் அப்போ திருப்பதி போகிறாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அளவில் எப்போவுமே நொடிஞ்சே இருக்கும், ஒரு பெரிய ட்விஸ்ட் வேணும், திருப்பம் வேணும்னா திருப்பதி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குடும்பமாக திருப்பதி போகிறவங்க இருக்காங்க. திருச்செந்தூர் போனால் ஒரு புதிய எனர்ஜி கிடைக்கும், அப்போ எல்லாரும் திருச்செந்தூர் வருவாங்க. அதே மாதிரி இந்த அன்பில் மாரியம்மன் கோயிலுக்கு அம்மை அந்த நோய் முடிஞ்சு வர்றவங்க நன்றி செலுத்தும் விதமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து போகிறவங்களுக்கு, அம்மை நோய் முடிஞ்சவங்களுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு மண்டபம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. எப்படி இப்போ திருத்தணிக்கு போனீங்கன்னா இல்லாட்டி திருப்பதிக்கெலாம் போனீங்கன்னா மொட்டை போடுறதுக்காக தனியாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் எதுக்கு? மொட்டை போடுறதுக்கு. அங்கே போனீங்கன்னா டோக்கன் எடுக்கிறீங்க, உள்ளே போகிறீங்க, அங்கே முடி எடுக்கிறவங்க இருப்பாங்க, உள்ளே போகிறீங்க, முடியை காணிக்கையாக கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறீங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு முடி காணிக்கை கொடுக்குற இடத்த அது எப்படி முடி காணிக்கை கொடுக்கலாம், அங்கே உட்காந்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி அன்பில் மாரியம்மன் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு மண்டபம் தேவைப்படுகிறது. அந்த மண்டபத்தில் அம்மை நோய் முடிந்தவர்கள் வந்து பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு ஸ்பெஷல் முடி காணிக்கை செலுத்துவதற்கு எப்படியோ, இல்லாட்டி அந்த நெய் தீபம் ஏற்றுறது எப்படி, அதே மாதிரி ஒரு இடம், அதை ஒரு மண்டபமாக அமைக்கிறதுக்காக தாவேகா அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க. இதை இவனுங்க எப்படி பரப்பி விட்டுட்டாங்க? யார்? கொத்தோஸ் எப்படி பரப்பி விட்டுட்டாங்கன்னா, அது ஏன் தாவேகா அம்மை நோய் வந்தவங்கள ஒரு மண்டபத்தில் தங்க வைப்பது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை. அதாவது கோயிலில் வந்து அம்மை நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி யாரும் அம்மை நோய் பாதிக்கப்பட்டவங்களை கோயிலுக்குள்ளெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க சார். கோயிலுக்குள்ளேயே கொண்டு வர மாட்டாங்க சார். அது வந்து முதல் குளியல் இருக்குது, 2வது குளியல் இருக்குது, 3வது குளியல் இருக்குது. தெய்வ நம்பிக்கை இருக்கிறவன் உண்மையிலேயே அந்த குழியெல்லாம் முடிஞ்சிட்டு தான் சார் கோயிலுக்குள்ளே வருவாங்க. வந்த பிறகு நன்றி செல்வாங்க. அதே மாதிரி வேப்பிலையை சுற்றி அவங்க கெட்டிக்கிட்டு அப்படியே அங்க பிரதர்ஷனை செய்கிறது, இது எல்லாமே இருக்குது. அது அவங்க நம்பிக்கை. நீ என்ன செய்கிற? அவங்க நம்பிக்கையை கொச்சப்படுத்துகிற. எப்படி கொச்சப்படுத்துகிற?
அந்த கோயிலுக்குள்ளே வந்து அம்மை நோயை பரப்பி விடுவதற்காக மண்டபத்தை கட்டி விடுகிறார்கள் தாவேகா அப்படின்னு சொல்லி திமுக காரங்க நிறைய ட்ரோலையும் மீம்ஸையும் வச்சு இறக்கி விட்டாங்க. இப்போ இது ஹிந்துக்கள் மத்தியில் எப்படி மாறுது அப்படின்னா, மறுபடியும் திமுக ஹிந்துக்களுடைய எதிரி அப்படிங்கிற மாதிரி மாறுது. எப்படி மாறுது? அங்கே பக்தர்கள் வராங்க, வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மண்டபம் தேவைப்படுகிறது. அங்கே உட்கார்ந்து பிரார்த்தனை செய்வதற்காக அந்த மண்டபத்தை உருவாக்கக்கூடிய தாவேகா அரசாங்கத்தை குறை சொல்றியே, நீ என்னடா செஞ்சு கிழிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்விகள் இருக்கு. அப்போ இந்த கேள்விகள் உண்மையிலே என்னன்னா, மக்களாகிய நாம் தான் அதிகமாக கேட்க வேண்டும். இல்லாட்டி நம்ம தலையில் இந்த மாதிரி தேவையில்லாத மிளகா அரைச்சி அவனுங்களுடைய குப்பையான ஐடியாவை நம்ம மைண்டுக்குள்ளே எழுத்தி தாவேகா உண்மையிலேயே அம்மை நோயை குணப்படுத்துவதற்கு இல்லை, அம்மை நோயை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் அங்கே மண்டபத்தை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 மீடியாவிலேயே அவனுக்கு பேச வச்சு அது உண்மையை நம்ப வச்சுருவாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்? அதை உடச்சி தானே ஆகணும். அதை தான் இப்போ ரமேஷ் அவர்களும் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரமேஷ் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். எஸ், அவங்க மடியில் கனம் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம், அறநிலைத்துறை வழியாக என்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம், எப்படி அடுத்த கட்ட ஆடிட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரிகளாக வச்சு ஏன் கேட்டுக்கிட்டே இருக்காரு? அவருக்கு பயம், எங்கே அவங்க செஞ்ச தப்பு ஏதாவது தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற அந்த பயம். அந்த பயம் இருக்கிறதுனால தான் நிறைய ஸ்பை நெட்வொர்க் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பை நெட்வொர்க்கெல்லாம் உடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ளாட்சி தேர்தல் சீக்கிரமாக நடக்கணும்ப்பா. உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ, அரசியல் சதுரங்கம் டிபி ட்ரூப்ஸ் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் மையப்படுத்தி, இந்த உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய சில நபர்களையும் ஓரம் கட்டி, ஒட்டு மொத்தமாக பவர் சென்டர் அப்படிங்கிறது இவங்க மட்டும்தான். இவங்களுக்கு இப்போ எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு அமைச்சர்கள் இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு சேர்ப்பது இவங்களால முடியாது. அது இந்த உள்ளாட்சி தேர்தல் வழியாக வரக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் இதில் ஒரு பெரிய ஒரு தடுப்புச்சுவராக இருக்கிறார்கள். இந்த தடுப்புச்சுவரை காலி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் தமிழ்நாடு ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்தா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அது அடுத்த பதிவில் முடிஞ்சால் நம்ம பார்த்துருவோமா? இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, அதுவும் குறிப்பாக அம்மை நோய்க்கான அந்த மண்டபம், அதை பற்றி திமுக 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து இந்த மாதிரி பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் உடைக்கிறதுக்காக உங்களால் என்ன முடியுமோ அதையும் நீங்கள் செஞ்சுருங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஏன் டீல் பண்ணுறேன்னா, ஆர்எஸ் பாரதி அவர்கள் நம்ம சட்டமன்றத்தை லைவாக பார்த்துருக்காரு. அதில் ரமேஷ் அவர்கள் பேசும்போது லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பேசியிருக்காரு. எனக்கு அதிகமாக இந்த ரைட் ஹேண்டில் இப்படி பேசுகிறத விட இந்த இதில் பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது எங்களுடைய கட்சித் தலைவர், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், அவங்களுடைய சின்னவர், அவங்களெல்லாம் பற்றி பேசும்போது அந்த ரமேஷ்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருமையிலே பேசுகிறார். ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே பேசுகிறாரு. ஏன்னா நீ அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் தான் சாப்பிடுவியா? இந்த கை இப்படி பேசுகிறதுக்கும் அவங்கள அவமரியாதையா, லெஃப்ட்டில் பேசினா அவமரியாதையா, ரைட்டில் பேசினா ஒன்றும் கிடையாதான். இது பேர் முற்போக்குத்தனம் கிடையாதா, இது பக்கா பிற்போக்குத்தனம். நான் ஸ்பூனில் தான் சார் சாப்பிடுவேன், ப்ரோ நான் ஸ்பூனில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கீங்கப்பா? ஒரு மந்திரி எல்லாரும் பேரையும் சொன்னாங்க. ரமேஷ் ஒரு மந்திரி, அவர் தான் முதல் ஊழல் ஆரம்பிச்சவரு. அவருக்கு என்ன திமிர் இருந்தா, கொழுப்பு இருந்தா, சட்டசபையில் நீங்க கூட சுதர்சனம் காட்டுகிற போது அவர் ரைட் ஹேண்ட காமிச்சார். கேபி சங்கர் வலது கையை காமிச்சார். வலது காமிச்சு கடையை காட்டியே பேசுறது. சட்டசபையில் எல்லாருமேலையும் இடது கையை காட்டி பேசுறான். அது எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம். இடது கையில காட்டி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கிறான் என்று அர்த்தம். வேற எதனா சொன்னா வேற மாதிரி ஜாதின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த ஆதிக்க திமிரோடு அவர் லெப்ட் ஹேண்ட காமிச்சு பேசுறார். உதயநிதியை பற்றி பேசுகிற போது, தலைவரை பற்றி பேசுகிற போது, திமுக காரை பற்றி நான் அவனை பார்த்து கேட்கிறேன், அந்த கையில நீ சோறு துன்ற? இதை கேட்டால் நாங்கள் முற்போக்குத்தனம், சமூக நீதி. இதில் அந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் இன்னொன்று சொன்னார். இப்படி பேசுறதுனால அவங்க அது அந்த 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 பிறப்பிலேயே இருக்கக்கூடிய புத்தி அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் பிராமணரா, அதனால அந்த அப்படிதான் வாராருங்க அவர் சொல்றது. நல்லா அவருடைய ஸ்பீச் நான் போட்டு வேணா விடுறேன், கொஞ்சம் ஒரு கிளிப்பு மட்டும் விடுறேன், நீங்களே கேட்டு பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு மனசுக்குள்ள அழுக்கு இருக்குன்னு பாருங்க. அவங்களுடைய மனசுல மட்டும் கிடையாதுங்க, அவங்க எண்ண ஓட்டத்துலையும் அழுக்கு மட்டும்தான் இருக்கு. இவனுங்களை வந்து ஜாதியாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், இவனை வந்து பிறப்பால் ப்ரொஜெக்ட் பண்ணணும், இவனில் வந்து இந்த குரூப்பே இப்படி தான் அப்படிங்கிறத ஃபுல்லாக நார்மலைஸ் பண்ணணும். இதுதான் இவனுடைய திட்டமாகவே இருந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இதெல்லாம் உடச்சி வர்றதுக்கு கண்டிப்பாக நமக்கு காலங்கள் வேண்டும். அதுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுக்கலன்னா இது எதுவுமே நம்மளால் செய்யவும் முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் சப்போர்ட்டாக இருக்கீங்க இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கீழே கருத்துக்களாக சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மறுபடியும் நான் இந்த ஊரில் இருந்து பார்க்குறவைக்கு என் சப்போர்ட் எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. பார்க்கும்போது எதிரிகள் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுல புளி கரைக்கும். ஏன்டா இவனுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.